அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்று சனி பிரதோஷம். ரொம்ப விசேஷமான இந்த நாளை நம்ம 12 ராசிக்காரர்களும் நம்ம கோவிலுக்கு கொடுக்க வேண்டிய அபிஷேக பொருட்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியும், டெய்லி நம்ம தினசரி சாயங்காலம் 4:30 6 மணிக்கு வரக்கூடிய அந்த பிரதோஷ நேரம் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த திரையோதசி திதியும் சனிக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய ரொம்ப முக்கியமான நாள் தான் இந்த சனி பிரதோஷ நாள். அப்படிப்பட்ட இந்த நாள் ரொம்ப முக்கியமானது, விசேஷம். அந்த நேரத்தில் எல்லா முக்கோடி தேவர்களும் அந்த இறை சக்திகளும் அந்த நம்மளுடைய சிவன்கிட்ட இருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கும். அதனால தான் இந்த சிவ வழிபாடு இந்த சனி பிரதோஷ நாளில் பண்ணுறது ரொம்ப எண்ணற்ற பலன்கள். இப்போ நம்மளே பார்த்தோன்னா எல்லா கோவில்களையுமே இல்லை, எல்லா பிரதோஷ நேரத்துலையுமே கோவிலில் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம் இருக்கும். ஏன்னா அந்த நேரத்தில் எல்லா இறை சக்திகளும் ஒன்றா அந்த இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் சில விஷயங்கள் உங்களுக்கு மனசுக்கு ஏதாச்சும் நமக்கு வேணும், வேண்டுதல்கள் இருக்கும். நீங்கள் கேட்காமையே சில விஷயங்கள் நடக்கும். அந்த பிரதோஷ நேரத்தில் நம்ம கோவிலில் போய் நம்ம சுவாமி கும்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சுவாமிக்கிட்ட கேட்டிருக்கவே மாட்டோம், மனசில் மட்டும் தான் நினச்சிருப்போம். ஆனால் உங்களுடைய தேவைகள் என்னவோ அந்த வேண்டுதல்கள் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு காரணம் இதுதான். எல்லா தேவர்களும் இறை சக்திகளும் ஒன்றா இருக்கிற அந்த ஒரு நேரத்தில் நம்ம சுவாமிக்கிட்ட மனசில் இது ஒரு விஷயங்கள் நடக்கும்னு நீங்கள் நினச்சி பாருங்களேன், கண்டிப்பாக நடக்குங்க. அப்படிப்பட்ட அந்த சனி பிரதோஷ நாள் எல்லாருக்குமே தெரியும், நந்திக்கு தான் எப்பயுமே முதல் உரிமை, முதல் வழிபாடு. ஏன்னா நந்தி தான் சிவனையே குருவாக கொண்டவர் தான் நந்தி பகவான். நந்தி பகவான் தான் நமக்கு எல்லாருக்குமே குரு. அப்படிப்பட்ட நந்தி பகவானுக்கு அந்த நந்தி பகவானுடைய கொம்புகள் வழியாக நம்ம சிவனை இன்றைக்கி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப விசேஷம். அது இல்லாமல் எண்ணற்ற பலன்கள் நம்ம குடும்பத்துக்கு ஐஸ்வர்யங்கள் கண்டிப்பாக தேடி வருங்க. அப்படிப்பட்ட இந்த சனி பிரதோஷ நாளை 12 ராசிக்காரர்களும் நந்திக்கும் அபிஷேகம் பண்ணுவாங்க, சிவனுக்கும் அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்படி அபிஷேகத்துக்கு என்னென்ன பொருள் கொடுத்தா ரொம்ப நல்லது, ஒரு பர்டிகுலர் இப்போ நம்ம கன்னிராசின்னு வச்சுக்கோங்களேன், கன்னிராசிக்காரவங்க நீங்கள் எல்லாமே கொடுக்கலாம், உங்களால் உங்களுடைய சக்திக்கு என்ன முடியுமோ கொடுக்கலாம். ஆனால் இந்த பதிவில் சொல்லியிருக்க மாதிரி அந்த குறிப்பிட்ட பொருளை மட்டும் கொஞ்சமாவது உங்களால் என்ன முடியுமோ அது மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்களேன், உங்களுக்கு கூடுதல் பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. இது சாஸ்திரங்களே சொல்லுது. அப்படிப்பட்ட என்னென்ன இது ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அபிஷேக பொருளுங்கிறத இப்போ பார்க்கலாம். மேஷ ராசிக்காரவங்களுக்கு நீங்கள் பன்னீரும் சந்தனமும் இன்றைக்கி சாயங்காலம் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாங்க. அடுத்தது ரிஷபத்துக்கு பசும்பால் நெய், இது ரெண்டுமே நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியங்கள் கிடைக்கும். மிதுனம் கரும்பு சாறு, கண்டிப்பாக கரும்பு சாறு வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய காரிய தடைகள் எல்லாமே நீங்கும். அடுத்து கடகம், சந்தனம் நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாங்க, ரொம்ப குளுமையான விஷயம், ரொம்ப நல்லது. அடுத்தது சிம்மமுக்கு மஞ்சள், நீங்கள் அபிஷேகத்துக்கு மஞ்சளாகவும் வாங்கி கொடுக்கலாம், இல்லாட்டி மஞ்சள் நிற பூக்கள் அது மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அடுத்தது கன்னிக்கு சாம்பிராணி தூபம் அது மாதிரி வாசனை திரவியங்கள் நீங்கள் எல்லாமே வாங்கி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சுவாமிக்கு நிவேதனமாக வெல்லம் நீங்கள் வாங்கி கொடுக்கறது இன்னும் சிறப்பு. அடுத்தது துலாம் சுக்கிர பகவானுடைய ஒரு ராசி. அப்படி பால், அதாவது வெள்ளை நிறத்தில் உள்ள பால், தயிர் இது எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அடுத்தது விருச்சிகத்துக்கு வில்வம் நீங்கள் சிவனுக்கு இன்றைக்கி கொடுக்கலாம், அபிஷேகத்துக்கும் கொடுக்கலாம், இல்லாட்டி மாலையா இல்லாட்டி சுவாமிக்கு இன்றைக்கி வில்வம் கொடுக்கறது சிறப்பு. தனுசு குரு ராசிநாதனாக கொண்டவர்கள், இவங்க சுவாமிக்கு வஸ்திரம் கொடுக்கலாம், மஞ்சள் கொடுக்கலாம். அது மஞ்சள்னால் நீங்கள் மஞ்சள் அபிஷேகத்துக்கும் கொடுக்கலாம், இல்லாட்டி மஞ்சள் கலரில் இருக்க பூக்கள் கொடுக்கலாம், வில்வ மாலை கொடுக்கலாம். அடுத்து மகரம், நல்லெண்ணெய் நெய், இது சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். அடுத்து கும்பம் நந்திக்கு காப்பரிசி அன்றைக்கி பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னு கேட்டால் அந்த காப்பரிசியை அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவங்க பிரசாதமாக கொடுப்பாங்க. அப்படி நீங்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே நீங்கும். அடுத்து மீனத்துக்கு பால் பொருட்கள் எல்லாமே, தயிர், பால், நெய் எது வேணாலும் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வாசனை திரவியங்கள் நீங்கள் கொடுக்கலாங்க. 12 ராசிக்காரர்களும் என்னென்ன அபிஷேக பொருள் நம்ம கொடுத்தா நல்லதுன்னு பார்த்தோம். இது எல்லாமே நீங்கள் ஆத்மார்த்தமாக பக்தியோடு உங்களால் உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அது கொஞ்சோண்டு நீங்கள் வாங்கி கொடுத்தாலே போதுங்க. இறை உணர்வோடும் பக்தியோடும் நம்ம செய்கின்ற சமர்ப்பணம் பண்ணுற ஒவ்வொரு பொருட்களுமே கண்டிப்பாக அது இறைவனை போய் சேரும். ஏன்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் எல்லா வரங்களையும் நமக்காக வாரி வழங்கக்கூடிய கடவுள். அப்படிப்பட்ட சிவனுடைய அருள் பரிபூர்ணமாக எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பலனடைஞ்சாங்கன்னா அந்த புண்ணியங்கள் உங்கள் குடும்பத்தை தாங்க சேரும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு சந்திக்கும். நன்றி, வணக்கம்.